அவங்கள கௌரவிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெருமைப்படுறேன். சந்தனம் இருக்கா சொல்லலை என்ன பேர் சந்தனம் எத்தனை பேர் அடுத்ததாக சத்யநாத் சாருக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குதோ அதே மாதிரி அந்த சமையல் பணியில் மிகப்பெரிய அளவில் அது எப்படின்னா எங்களுக்கு 11th B அந்த கார்னர் கிளாஸு நாங்கள் அந்த ஜன்னல் வழியாக ஏதோ கொடுக்கக்கான்னு சொல்ல கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் பெரிய பசங்களாக இருந்தாலும் அவங்களுடைய தம்பிங்களாம் நினச்சி எங்களை வந்து நாங்கள் சேட்டை பண்ணாலும் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். எங்களுக்கு சாப்பாடு அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரேக்கில் சந்தன ஏரியாக்காக கௌரவப்படுத்துகிறோம். சின்ன ஸ்கூல் டீச்சர் தற்போது தொடக்கப்பள்ளியில் நாங்கள் படித்த பள்ளியில் இப்போது பணிபுரியக்கூடிய எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய பிரின்ஸோ டீச்சர் அவங்களையும் மேடைக்கு அழைத்து கௌரவப்படுத்துறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். டீச்சர் எங்களுடைய யூகேஜி ஆசிரியை கேர்லின் டீச்சருக்கு மரியாதை பண்ணணும். ஆனால் அதில் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. நீங்கள் மறுபடியும் மேடைக்கு வரணும்னு ஷீல்டு மாறிடுச்சு. ஷீல்டு கொடுக்க மறந்துட்டோம் ஒரு ப்ரெஷரில். கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சு நீங்கள் மறுபடியும் மேடைக்கு வரணும். இது எங்களுடைய பெரிய பாக்கியம். அதனால் நீங்கள் அவசியம் வரணும். ஷீல்டு அதுடா விஜய் அடுத்ததாக எங்களது மேல்நிலைப் பள்ளியோட 8ஆம் வகுப்பு ஆசிரியர் எங்களுக்கு கணிதத்தில் புலமை ஓரளவுக்கு எனக்கு கணக்கு முக்கியமாக புரியாது. ஆனால் சார்கிட்ட வந்த பிறகு நான் உண்மைக்குமே நல்லா தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கணக்கில் ஒரு நாட்டமும் வந்துச்சு. நூலகத்தில் புத்தகம் படிக்கிறதுக்கும் ஒரு ஆர்வமும் ஊக்கமும் கொடுத்தது எங்களுடைய பால்துறை சார். அவங்க அவசியம் வாங்க சார். உங்கள் அது வந்து மிக நன்றி, மிக மிக நன்றி. நாங்கள் ஏதாவது தவறு அந்த கணக்கில் பண்ணியிருந்தோன்னா அதை சுட்டி காட்டுவாங்க. அதே மாதிரி நல்லதாக கரெக்டாக பண்ணியிருந்தானா, அதாவது படிக்காதவன் அந்த கணக்கில் வந்து நல்லபடியாக பண்ணான்னா மிக மிக நன்றி, மிக மிக நன்றி. இதெல்லாம் எங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்ன வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எங்களுக்கு. ஸோ ஆமாம் ஆமாம் சார், கொஞ்சம் பேசுங்க சார். இருபது ஆண்டுகளை கடந்தாலும் இதயத்தில் இந்த இருதய தொடக்க உயர்நிலை மேல்நிலை பள்ளியை மறவாது அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மாணவ கண்மணிகளுடைய இந்த ஒருங்கிணைப்பு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய தாளாளர் தந்தை அவர்களே, இங்கே முன்னிலை பொறுப்பில் ஏற்றிருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ஓய்வு பெற்றும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும் சாக்ரட்டிஸுடைய
மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவுடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலை குருவாக ஏற்றுக்கொண்டவர் அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் ஒரு முறை அரிஸ்டாட்டிலை தன்னுடைய ஊருக்கு அழைத்து வந்தார். அழைத்து வருகின்ற வேளையிலே அலெக்சாண்டர் முன்னால் நடந்து செல்கின்றார், அரிஸ்டாட்டில் பின்னால் நடந்து செல்கின்றார். ஏன்? ஒரு ஆற்றை கடப்பதற்காக. ஆற்றை கடந்து முடித்தவுடன் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரை கேட்கிறார், அலெக்சாண்டர், நீ இப்பொழுது மகா அலெக்சாண்டராக மாறிவிட்ட காரணத்தினால் நீ ஒரு குருவுக்கு முன்னால் செல்கின்றாய், குருவை உனக்கு பின்னால் அழைத்து வருகின்றாய், அப்படித்தானே? உனக்கு பதவி வந்தவுடன் ஆணவம் வந்துவிட்டது, அப்படித்தானே என்றார். உடனே அரிஸ்டாட்டில் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, குருவே மன்னிக்கவும், தரைப்பகுதியாக இருந்திருந்தால் உங்களை முன்னே நடக்க வைத்துவிட்டு நான் பின்னே தான் நடந்து வந்திருப்பேன். ஆனால் நாம் நடந்து வந்தது ஆற்று நீரோட்டம் உள்ள ஆற்றுப்பாதையினோடு வந்தோம். அந்த ஆற்றுப்பாதையிலே எதிலே பள்ளம் இருக்கிறது, எதிலே மேடு இருக்கிறது என்று தெரியாமல் தாங்கள் தடுமாறி விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நான் உங்களுக்கு முன்னால் வந்தேனே ஒழிய ஆணவம் அல்ல. உங்களுடைய மாணவன் நிச்சயமாக ஆணவம் பிடித்த மாணவனாக இருக்க மாட்டான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கூறி அரிஸ்டாட்டிலுக்கே பாடத்தை சொல்லிக் கொடுத்தான் அலெக்சாண்டர். எனவே அப்படிப்பட்ட அலெக்சாண்டர்களாக நான் உங்களை பார்க்கின்றேன். 2 நண்பர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு நண்பர் சொல்லுகிறார், நண்பா, என்னுடைய கனவு நிறைவேறப் போகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் நான் சிங்கப்பூர் செல்ல இருக்கின்றேன். என்னுடைய கனவெல்லாம் நனவாகிவிடும். சிங்கப்பூர் சென்றால் கை நிறைய நான் சம்பாதிக்கலாம், என் வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறிவிடும் என்று சந்தோஷத்தோடு பேசிக்கொண்டு வருகின்றார். அவர் இருவரும் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது திடீரென்று ஒரு நாய் அவர்களை நோக்கி கடிப்பதற்கு ஓடி வருகிறது. உடனே அந்த நண்பன், சிங்கப்பூர் செல்ல இருந்த நண்பனை தன்னுடைய 2 கைகளால் தலைக்கு மேலே தூக்கிவிட்டார். அந்த நாய் பயந்து இருவரையுமே கடிக்காமல் சென்று விட்டது. உடனே கீழே இறங்கியவுடன் அவன் சொன்னான், அட பாவி, எல்லோரும் நாயை கல்லை தூக்கி எறிவார்கள், ஆனால் நீ என்னை தூக்கி எறிய பார்த்தாயா என்று அந்த நண்பன் கூறினார். இப்படி சில நண்பர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்கள் கூறிய வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது, உங்களுடைய எண்ணம் அவனை நாய் கடித்து விட்டால் 40 நாட்கள் இங்கேயே தங்க வேண்டிய நிலை வந்துவிடும். 40 நாட்கள் தங்கிவிட்டால் அவன் செல்லக்கூடிய அந்த கடவுச்சீட்டு கடந்து போய்விடும். எனவே அவனுடைய கனவு நனவாகாமல் போய்விடும், அவனால் சிங்கப்பூர் செல்ல முடியாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் இவன் தூக்கினான். தான் தூக்கிய காரணத்தை தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லவில்லை. அப்படி சொல்லாமல் சில கசப்புகள் இருந்தாலும் அந்த கசப்புகளை உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு நாம் அவர்களுக்கு இனிப்பை வழங்கி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தலைமை பண்பை ஏற்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய. அப்படி சொல்லிவிட்டானே நண்பன் என்று கூறிவிட்டால் அந்த நட்பும் நம்மை விட்டு விலகிவிடும். எனவே அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த தூக்கக்கூடிய மாணவர்களாக நான் உங்களை பார்க்கின்றேன். ஒவ்வொருவருடைய திறமைகளையும் நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன். ஏனென்றால் முகநூலிலும் வருகின்றீர்கள், நேரிலும் உங்களை சந்திக்கின்றேன். சென்னை சென்றாலும் உங்களை பார்க்காமல் இருக்க முடியாது, உங்களுக்கு அழைப்பு கொடுக்காமல் இருக்க முடியாது. வரும்பொழுதே முகநூலில் சொல்லிவிடுவேன், நீங்களும் சந்தித்து விடுவீர்கள். அது மட்டுமல்ல, எல்லோரும் படித்து முடித்துவிட்டு வேலை தேடுபவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் உங்களில் பலர் வேலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதுதான் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வேலை கொடுக்கக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல. பல பேருக்கு வேலை கொடுக்கின்றீர்கள். ஒவ்வொருவர் பெயரை சொல்லி பேசுவது நாகரிகம் அல்ல. நான் சென்ற பொழுது கோடம்பாக்கத்திலே ஒரு நண்பரை பார்க்கின்ற பொழுது அந்த நண்பருடைய அறையிலே ஏராளமான இருக்கைகள் இருக்கின்றன. என்னப்பா இவ்வளவு இருக்கைகள் இருக்கின்றன, என்ன விஷயம் என்றேன். இது ஒரு ஹாலா, எதுவும் மீட்டிங் நடக்கப் போகிறதா என்றேன். இல்லை ஐயா, இது என்னுடைய அறை.
எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை பார்க்கின்றார்கள். அவர்களுக்குரிய